ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினால இந்த டிவியின் மூலியமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த நேரத்தை கொடுத்த அருமையான ஐயா டேனியல் ஐயாவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எனது பெயர் மாரிமுத்து. என்னுடைய குடும்பத்தினுடைய தகப்பன் தாயாருடைய பெயர்கள் தனபாக்கியம் பொன்னுசாமி அவர்கள். இப்பொழுது நான் கர்த்தருடைய ஒரு பாடலை பாடி என்னுடைய சாட்சியை நான் ஆரம்பிக்கிறேன். தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினால ஸ்தோத்திரம். எனக்கு எங்கள் அம்மா அப்பா வைத்த பேர் மாரிமுத்து. இப்போ கிறிஸ்துவுக்குள்ளே என்னுடைய பெயர் பால் ஜோசப்பாக இருக்கிறது. சென்னைக்கு அடுத்தப்பள்ளி இருக்கிற திருநீன்றூர் என்ற கிராமத்தில் ராமதாசபுரம் என்ற கிராமம், அந்த பகுதியில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க 5 பேருங்க. அவங்க எல்லாருமே விவசாயிகளாக இருந்தவங்க. எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க மொத்தமே 4 பேர். அவங்களும் பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே இந்து குடும்பத்தில் இருந்து வந்தவங்க தான். எங்கள் அப்பாவுடைய குடும்பங்களும் எல்லாருமே பேக்ரவுண்டு இருந்து எல்லாமே இந்து குடும்பத்தில் இருந்தவங்க தான். கிறிஸ்துவன்றது எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு 3 வயதாக இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்டாப்பில். எங்கள் அப்பாவுடைய உடல்நிலை குறைவு பாதிக்கப்பட்டதுனால எங்கள் அப்பா இறந்துட்டாருன்னு எனக்கு சொன்னாங்க. அதன் பிறகு எங்கள் அப்பா இறந்த உடனேயே எங்கள் அம்மாவையும் என்னையும் அந்த வீட்டை விட்டு அந்த இடத்த விட்டு எங்களுக்கு தெத்தி விட்டுட்டாங்க. அதன் பிறகு பார்த்தோம்னா எங்கள் அம்மா என்னை வளர்ப்பதற்கு மிக கடினப்பட்டு என்னை வளர்த்தாங்க. அந்த திருநீன்றூர் பகுதியில், அந்த கோமதிபுரம் பகுதியில் எங்களுக்கு யாருமே ஆதரவு கொடுக்கறதுக்கு யாருமே கிடையாது. சொந்த பந்தங்கள் அநேக பேர்கள் இருந்தாங்க. எங்களை ஏன்னு கேட்குறதுக்கு கூட ஒருத்தரும் கிடையாது. ஒரு பாழடைஞ்ச ஒரு பங்களாவில் போயிட்டு எங்கள் அம்மாவுக்கு ஒரு மோலியார்ன்றவங்க அந்த இடத்த கொடுத்தாங்க. அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா 16 அடியில் ஒரு புத்து இருக்கும். அந்த புத்து பகுதியில் தான் எங்களுக்கு அந்த படுக்கிறதுக்கு இடம் இருக்கும். மற்றபடி எங்களுக்கு படுக்கிறதுக்கோ இல்லை எந்த வசதியுமே கிடையாது. எங்கள் அம்மா அந்த புத்து மேலே படுத்துக்கின்னு என்னை அந்த மாரில் சாய்ச்சிக்கிட்டு படுத்துக்கிட்டு இருப்பாங்க. வீடுகளில் போய்ட்டு அநேக இடத்துல வீடுகளில் தண்ணிங்களை எடுத்து தலையில் தண்ணி எடுத்துகிட்டு ஒவ்வொரு வீடுகளாக ஊற்றி கொண்டு அந்த வருகிற வருமானம், அந்த ஆகாரத்தை கொண்டு வீடுகளில் கொடுக்குற ஆகாரத்தை கொண்டு தான் எனக்கு கொடுத்துட்டு எங்கள் அம்மா ஒவ்வொரு இரவுலேயும் பட்டினியோடு படுத்துக்கின்னு இருப்பாங்க. இப்படி நாங்கள் எங்களுடைய காலங்கள் கடந்து போயிட்டே இருக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு திடீர்னு ஒரு பிளட் கேன்சர், அதாவது உயிர்நிலையில் பிளட் கேன்சர் பாதிக்கப்பட்ட ஒரு நிலையில் எங்கள் அம்மாவை யாருமே கவனிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. அந்த உயிர்நிலையில் பாதிக்கப்பட்ட அந்த பிளட் கேன்சர் மூலிமா அந்த கேன்சர் வெடித்து அவங்களுக்கு ஒரு நாற்றம் அதிகமாக ஆகிட்ட பிறகு யாருமே கிட்ட சேர்க்க மாட்டேன்ட்டாங்க. எங்கள் அம்மாவுடைய உதிர துணிகளை நான் தான் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சின்ன வயசில் 5வது படிக்கும்போது அந்த துணிகளை எடுத்துகிட்டு போயிட்டு நான் எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த தண்ணியில் போய்ட்டு குளத்தில் அலசி எடுத்துகிட்டு வருவேன். கொஞ்ச காலத்தில் எங்கள் அம்மாவும் என்னை விட்டு இறந்துட்டாங்க. இது எங்கள் அம்மா இறக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு நோயினால் அதிகமாக பாதிக்கப்பட்டேன் நான். எப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு வியாதி, இந்த மஞ்சக்காமாலைன்னு சொல்லுவாங்க. அந்த மஞ்சக்காமாலினால் என்னுடைய 2 கண்ணுமே அழுகி போச்சு. எனக்கு கண்கள் அழுகி போய் கண்ணை திறந்துன்னா மஞ்சளும் சிகப்புமா வரும், அப்படியே ரத்தமாகவும் சீழும் ஒன்று கொண்டே இருக்கும். இது யாராலையுமே எங்களை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா பல பாடுகள் பட்டாங்க. அநேக இடத்துல போய் பார்த்தாங்க, யாருமே எங்களுக்கு சுகம் கொடுக்க முடியல. அப்போ என்ன பண்ணாங்க, எங்கள் அம்மா அந்த இந்து கோவில்களில் பெரியபாள் என்ற கிராமத்து அந்த இடத்துல போயிட்டு எங்கள் மகனுக்கு நீங்கள் உயிரை கொடுத்தீங்களா, என் பிள்ளையை உங்கள் கோயிலில் நான் ஒப்பு கொடுக்குறேன்ட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பெயரே எனக்கு மாரிமுத்துன்னு பேர் வச்சாங்க. இப்படி பல தரப்பட்டங்களா கொஞ்ச நாள் பார்த்திங்களா அந்த கண் எனக்கு கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிது. அதன் பிறகு அதே இடத்துல நடக்கின்ற தொடப்பகுதியில் பார்த்திங்கன்னா 3 கட்டி ஒரே இடத்துல, அந்த கட்டினால் பாதிக்கப்பட்டு காலே அழுகி போச்சு. எனக்கு அந்த கால் அழுகி போன நிலையில் நடக்கக்கூட முடியாது. அந்த 11 வயசில் என்னால் நடக்க முடியாமல் சப்பானி போல தான் அப்படியே தெருவில் அந்த ரோட்லேயே தான் படுத்துங்க எடுப்பினாங்க. அப்போவும் எங்களுக்கு யாரும் காப்பாற்ற ஆள் கிடையாது. எங்கள் அம்மாவுடைய சொந்தமோ எங்கள் அப்பாவுடைய சொந்தங்களும் ஏகப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஒருவருமே எங்களை விசாரிக்கவோ எங்களுக்கு ஒரு ஆகாரம் கொடுக்கவோ யாருமே எங்களுக்கு கிடையாது. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் தான் எங்கள் அம்மா இறந்து மரித்து போனாங்க.
எனக்கு இந்த நோயிலேருந்து எப்படியோ அம்மா எடுத்துன்னு போய்ட்டு ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் மூலிமா அதை ஆப்ரேஷன் பண்ணி அந்த காலையும் சுகமாக்கி எனக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்படி விட்டுட்டு போயிட்ட பிறகு எங்கள் அத்தை என்னை எடுத்து வளர்க்க ஆரம்பித்தாங்க. எங்கள் அத்தையும் கொஞ்ச காலம் வச்சுட்டு இருந்து எங்கள் பெரியம்மா எங்கள் அம்மாவுடைய அக்கா வந்து இந்த பையனை என்னை கூட அனுப்பிச்சி விட்டுடுங்க, நான் வந்து இந்த பையனை நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை இட்டுன்னு போனாங்க. இட்டுன்னு போன கொஞ்ச காலத்திலே பார்த்திங்கன்னா அவங்க உட்கார இடத்துல நான் உட்காரக்கூடாது, அவங்க படுக்கிற இடத்துலையும் நான் படுக்கக்கூடாது, அவங்க சாப்பிட்ற தட்டுலேயோ குடிக்கிற தண்ணியிலையும் நான் குடிக்கக்கூடாது. மாடுகள் அவங்க வீட்டில் நிறைய மாடுகள் இருக்கும், அந்த மாடுகள்லாம் கட்டுற ஒரு தொழுவத்தில் தான் என்னை படுக்க வைப்பாங்க. அந்த மாடுகளாக யூரின் போகிற பகுதியில் தான் நான் படுக்கணும். எனக்குன்ட்டு ஒரு அலுமினிய தட்டையும் ஒரு டம்ளரையும் கொடுத்து என்னை ஒதுக்கி வைப்பாங்க. எங்கள் அம்மாவுடைய அக்கா அவங்க. இப்படி என்னை வந்து படிக்கிறதுக்கு கூட எனக்கு படிக்க வைக்கல. என் வாலிப வயசில் நான் படிக்கணும்னு எவ்வளவோ ஆசைப்பட்டேன். இதே செவ்வாப்பேட்டில் தான் படித்து கொண்டிருந்தேன் நான். என்னை படிக்கணும் அவ்வளோ ஆசைப்பட்டேன். என்னை படிக்க வைக்க முடியாமல் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் என்னை ஈடுபடுத்தி கொண்டாங்க. என்ன வாழ்க்கைன்னா, அவங்களாம் வந்து பட்டச்சாராயம் விற்கிறவங்க. அவங்க கடாமார்க்கு சாராயமும் பட்டச்சாராயமும் உரச்சாராயம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சாராயத்தை விற்கிறதுக்கு என்னை ஒரு கருவியாக பயன்படுத்திக்கிட்டாங்க. பார்த்தீங்களா, பட்டச்சாராயம் விற்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே தூங்கிட்டு இருப்பாங்க. போலீஸ்காரங்களாம் என்னை வந்து அடித்து என்னை இட்டுன்னு போயிட்டு திருவள்ளூர் சப்ஜெயிலில் போடுவாங்க. 16 வயசில் அந்த ஜெயில் வாழ்க்கை, படிக்கிற வயசை விட்டுட்டு அந்த வாழ்க்கைக்கு என்னை அடிமையாக்குனாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேயே என்னை அடிமையானதுனால என்னுடைய படிப்பை பாதியிலேயே 9ஆவதே படிப்பு வாழ்க்கை விட்டுட்டு நான் என் படிப்பும் போயிடுச்சு. சில காலத்தில் இந்த படிப்பை நான் இழந்துட்ட பிறகு பார்த்திங்கன்னா இந்த படிப்பினால் எனக்கு ஏற்பட்ட பாதிப்பு அநேகம். வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய எனக்கு சந்தோஷமோ சமாதானமோ எனக்கு கிடைக்கல. நிம்மதி இழந்து கொஞ்ச நாள் இந்த வீட்டில் நம்ம ஏன் இருக்கணும், நம்மளை இவங்க வேதனைப்படுத்துகிறாங்களே அப்படின்ட்டு படிச்சுக்கிட்டே இருக்கும்போது 6ஆவது படித்து கொண்டிருக்கிற ஒரு நாள் படிச்சுட்டு வீட்டுக்கு வரேன் நான். அம்மா எனக்கு பசிக்குதுமா அப்படின்னு எங்கள் பெரியம்மாவை அம்மானு தான் கூப்பிடுவேன், பெரியம்மான்னு பிரித்து பேச மாட்டேன். அப்படி நான் பேசி கொண்டிருக்கும்போது அம்மா கிட்ட கேட்குறேன், எனக்கு பசிக்குதுமா, எனக்கு ஆகாரம் வேணும்னு நான் கேட்குறேன். அப்போ என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு பழைய சாதத்தை கொண்டு வந்து என்னுடைய பாத்திரத்தில் வச்சாங்க. எனக்கு அந்த சாதத்தை நான் எடுத்து குடிக்கலான்னு போக பார்த்திங்கன்னா இந்த நூல் இழை எப்படி வருமோ அந்த இழை போலேயே இருக்குது அந்த கஞ்சி. கையில் எடுத்து குடிக்க போகிறேன், துர்நாற்றம் அடிச்சுது எனக்கு அந்த கஞ்சி எடுத்தோடனே. ஐயோ, நான் இந்த கஞ்சி நான் எப்படி குடிக்க போகிறேன்னு எனக்கு தெரியாது அப்படின்ட்டு, கடவுள்னே எனக்கு தெரியாது, கடவுளே இந்த கஞ்சி நீங்கள் இது பண்ணி கொடுங்க எனக்கு அப்படின்ட்டு குடிச்சிட்டேன். குடிக்கிறதுக்கு போக முடியல, அந்த கஞ்சி குடிக்க போகிறேன், முடியல என்னால். அதை எடுத்துகிட்டு போயிட்டு மாடுகளுக்கு வைக்கிற அந்த தொட்டி தெரியும் உங்களுக்கு, பார்த்துருப்பீங்க. அக்காலத்தில் பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த மண் தொட்டின்னு சொல்லுவாங்க, வீடுகளில் இருக்கும், மாடுகள் இருக்கிற இடத்துல இருக்கும் அந்த தொட்டி. அந்த தொட்டியில் அந்த தண்ணி எடுத்து ஊற்றின பிறகு எங்கள் பெரியம்மாவுடைய அதை பார்த்துட்டு, ஏம்மா அந்த பையன் இந்த கஞ்சி எடுத்து போயிட்டு அந்த தொட்டியில் ஊற்றிடுறாம்மா அப்படின்ட்டு, அப்படியா அப்படின்ட்டு மாடுக்கு தவிடு அள்ளி போடுற கரண்டி எடுத்துன்னு வந்து அந்த கைநர் தொட்டில் இருக்கிற தண்ணியை மறுபடியும் கலக்கி என்னுடைய தட்டில் ஊற்றி இந்த கஞ்சி நீ குடிச்சு தான் ஆகணுன்ட்டு என்னை துன்பப்படுத்தினாங்க. அப்போ கூட நான் அதை பற்றி கவலைப்படலை, அந்த கஞ்சியும் குடிச்சிட்டேன். அந்த கஞ்சி குடித்த பிறகு எந்த வியாதியும் எனக்கு வரல, கடவுள் எனக்கு காப்பாற்றினாப்பல. அந்த கடவுள் யாருன்னு எனக்கு அப்போவும் எனக்கு தெரியாது. நான் அந்த கஞ்சியை குடித்து சில காலம் இருந்தேன். இப்படியே வாழ்ந்து கொண்டிருப்பது அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லாமே தோல்வியாச்சு. அவங்க பண்ணின தொழில்கள், அவங்க பண்ணின எல்லா வியாபாரமும் லாஸ் ஆச்சு. கடைசியில் அவங்களுக்கு நான் என்ன பண்ணேன், என்னுடைய வாலிப பருவத்திலேயே என் படிப்பை விட்டுட்டு என்னுடைய சுதந்திரத்தை விட்டுட்டு அவங்களுக்காகவே போயிட்டு நான் என்ன பண்ணேன், சாராயம் காசு ஆரம்பித்தேன். இதே செவ்வாப்பேட்டு என்ற கிராமத்தில், செவ்வாப்பேட்டு, திருவூர், தொட்டிக்கல்லி, கலாம்பாக்கம், இப்படி இந்த அநேக இடத்துங்களில் நாங்கள் தான் சாராயம் சப்ளை பண்ணுவோம். 17 வயசு நான் சாராயத்தை அந்த பானையை பிடிக்கும்போது அந்த சாராயத்தை நான் காசி ஒவ்வொருத்தருக்கும் எடுத்துக்கும் போயிட்டு ஒவ்வொரு பகுதிகளுக்கும் சப்ளை பண்ணணுன்னாங்க. அந்த சப்ளை பண்ணோம்னா 50 ரூபா கொடுப்பாங்க. அந்த சாராயத்தினுடைய வாசனை எனக்குள்ளே அருமையாச்சு. கொஞ்ச காலத்தில் இந்த சாராயத்தை காசி தான் அந்த குடும்பத்தை நான் காப்பாற்ற ஆரம்பித்தேன். எந்த குடும்பம் என்னை வந்து இந்த கஞ்சியை குடிக்கணும் என்னை துன்பப்படுத்தினாங்களோ அந்த குடும்பத்துக்கே நான் தான் முதலாளியாக நின்னேன். அப்போவும் என்ன அவங்க என்ன பண்ணாங்கடான்னா, ஒரு உதாசீனமாக தான் என்னை நினச்சாங்க, தான் பிள்ளையாக என்னை நினைக்கல. இப்படி வாழ்ந்து கொண்டு ஒரு முரட்டாட்டமான சுபாவம் என்னுடைய வாழ்க்கை, கரடு முரடான வாழ்க்கை. படிப்பு 9ஆவதோட படிப்பு முடிச்சுட்டேன். சாராயம் விற்கணும், சாராயம் கடத்தணும், சாராயம் காசணும், இதுதான் என்னுடைய மெயினில் இருக்குமே கண்டு படிக்கணும், படித்தா நல்ல நிலையை வரணும். யாருமே எனக்கு அதுமாரி கற்றுக் கொடுக்கல, என்னை தூக்கி விட ஆட்கள் கிடையாது. நான் இருந்த பகுதியில், அதே திருநீன்ற ஒரு பகுதியில் நடுகுத்தகை என்ற கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு சகோதரி எஸ்தர் என்ற ஒரு மகன் என்ன பண்ணாங்க, இந்த மகனை எப்படியாவது மாற்றணும், இந்த வாலிப பருவத்தில் இவன் கெட்டு போகிறானே, இவனுக்கு எப்படியாவது சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படின்ட்டு அந்த மகன் என்கிட்ட வரத்துக்கு பயப்படுவாங்க. ஏன்னா நான் வந்து அடிக்கடிக்கு திருவள்ளூர் ஜெயிலிருந்து சென்ட்ரலில் ஒரு வருஷம் மிஸ்ஸா ஜெயிலில் இருந்திருக்கிறேன். சென்ட்ரலில் திருவள்ளூர் ஜெயிலில் அடிக்கடிக்கு போயிட்டு வருவேன். அதனால் இந்த கிராமத்தில் எங்களை பார்த்தா, எங்கள் குடும்பத்தை பார்த்தா, என்னை பார்த்தாலே ஒரு முரடனாகவும், என்னை பார்த்தா ஒரு பயங்கரமாக ஒரு நினைப்பாங்க. என்ன
ஏன் அப்படி பார்க்குறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச என்னுடைய ஃப்ரெண்டு அவருடைய வீட்டில் அந்த பகுதியில் வந்து ஒரு 1/4 கிரவுண்டு இடம் வாங்கி வச்சுருந்தார். அந்த 1/4 கிரவுண்டு இடத்துல அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பனை மரமும், அந்த பனை மரத்துக்கு கீழே ஒரு புத்து இருந்துச்சு. அந்த புத்து வந்து சுற்றி முள் வேலையாக இருந்தது. நம்மளுக்கு தான் வேலை கிடைக்கலையே, அப்போ வந்து சாராயத்தை விற்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டோம். கொஞ்ச நாள் ஆச்சு, அதுமாரி போலீஸ்காரங்க வந்தாங்க, எல்லாத்தையும் அடித்து நிறுத்திக்கிட்டாங்கன்ட்டு வியாபாரம் இல்லாமல் ஆயிடுச்சே, லாஸ் ஆகிடுச்சே, நம்மளுக்கு என்னடா ஒரு வழி என்னடா பண்ணணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது இது ஒரு வழியாக கிடைச்சிது எனக்கு. அந்த புத்தை என்ன பண்ணேன், என்னுடைய அக்கா மகனை கூப்பிட்டு இந்த முள்ளெல்லாம் வெட்டி எடுத்துடுறா, இந்த முள் வெட்டி எடுத்துகிட்டு பார்த்தோம்னா புத்து இருக்குது, ஒரு கோயிலாக உருவாக்கலாம் அப்படின்றப்ப இந்த புத்துங்கள்லாம் வெட்டிட்டு ஒரு 50 ரூபா செலவு பண்ணேன். 50 ரூபா செலவு பண்ணி மஞ்சள் குங்குமத்தை வாங்கிட்டு வந்து மேலே கொட்டினேன். ஏன்னா நம்ம ஜனங்களுக்கு தெரியுமே, எங்கே ஒரு கோயில் இருந்தாலும் கையெடுத்து கும்பிட்டு போயிட்டே இருப்பாங்க, இதுதான் தெய்வம்ட்டு வணங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி நான் அந்த என்ன பண்ணேன், அந்த புத்தை முழுவதும் சாணம் தெளிச்சுட்டு மஞ்சள் குங்குமத்தை போட்டுட்டு ஒரு 3 கல்லை நிற்க வச்சுட்டு வணங்க ஆரம்பித்தேன். எங்கே போகிற ஜனமும் அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற ஜனங்களெல்லாம் அங்கே வந்து முட்டையும் பாலை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே நான் என்ன பண்ணேன், ஒரு உண்டியும் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த இடத்துல உண்டி வச்ச உடனே அதில் நிறைய பணத்தையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது மூலிமா 1000 ரூபாய் வருமானமும் வந்துச்சு. இதை பார்த்திருந்த பக்கத்தில் இருந்த ஒரு குறி சொல்கிற ஒரு அந்த சாமியார் என்ன பண்ணார், வந்து இந்த இடத்துல புத்தில் பாம்பு கிடையாது, இந்த பையன் வந்து சின்ன பையன், இவன் சொல்கிறது நம்பாதீங்க, எங்கள் புத்தில் தான் பாம்பு இருக்குது, நீங்கள் வாங்க அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாரு. இங்கே வந்த ஜனங்களை அங்கே கூட இல்லை இந்த புத்தில் பாம்பு இருக்குது, இந்த பையன் சொல்கிறதெல்லாம் நம்புகிறோம் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க. எனக்கும் அந்த பூசாரிக்கும் ஒரு வாக்குவாதம். ஏன்னா நான் வந்து ஏற்கனவே ஆல்ரெடி பெரிய பாளையத்துக்கு சுற்றி விடப்பட்டுவேன். அந்த ஸ்லோகங்கள் எனக்கு ஓரளவுக்கு தெரியும், பூசாரின்ற வழி எனக்கு தெரியும், இந்த கோயிலில் எப்படி இருக்கணுன்ற எனக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா சாராயம் காசும் போதே சில விஷயங்களை கற்றுக்கொண்டு வந்தேன் நான். இப்படி இருக்கும்போது தான் எனக்கு அவர் பார்க்காம போது இந்த இடத்துல என்னுடைய பிளாட்டில் வந்து இவன் பூசாரியாக வச்சுக்கிட்டு இருக்கிறான்ட்டு வில்லிவாக்கத்தில் இருந்த அந்த ஃப்ரெண்டு, அவர் இன்றைக்கி அட்வொகேட்டாக இருக்கிறாப்பில், என்ன பண்ணார், என் பிளாட்டில் நீ ஒரு கோயில் கட்ட ஆரம்பிக்கிறியா அப்படின்ற பண்ணார். வந்து கோயிலை வேணாம் எதுவும் வேண்டாம், அந்த புத்தி இடித்து போட்டு போயிட்டார். என்னடா இது, இதில் வந்து வருமானமே கெட்டு போச்சே, நம்ம குடும்பத்துக்கு எதுவும் கொடுக்கறதுக்கு நம்மளால் பணம் இல்லையே, இப்படின்னு கொஞ்ச காலமாக நின்று கொண்டு இருக்கும்போது தான் நான் அந்த சகோதரி என்ன பண்ணாங்க, எஸ்தர்ன்ற சகோதரி, இன்னும் இவனை எப்படியாவது கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க. 1990ஆம் ஆண்டு இந்த மகன் வரும்போது அந்த பொண்ணு என்ன பண்ணாங்க, இவனை என்ன பண்ணாங்க, கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வரணும், இவனை எப்படியாவது மாற்றணும் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க, என்கிட்ட வந்து பேச ஆரம்பித்தாங்க. நீ யார் என்ன கேட்டேன். இப்படியே கேட்டேன், நீ யாருமா அப்படின்னேன். என் பேர் எஸ்தர், இந்த இங்கே தான் இருக்கணும், உங்கள் சொந்தக்கார பொண்ணு தான். சரி என்ன விஷயம், நீ ஒரு நாளைக்கு சபைக்கு வரணும். ஏன் நான் சபைக்கு வரணும், கிறிஸ்து இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ள, ஏன் நான் அவரை ஏற்றுக்கொள்ளணும், நான் இப்போ ஆராதிக்கிற என்னுடைய தாய் இருக்கிறாங்க, மாரியத்தா இருக்கிறா, கன்னியம்மா இருக்கிறான், முருகர் இருக்கிறாரு, பரமசிவம் இருக்கிறாங்க, இவங்களாம் காட்டில் உங்கள் தெய்வம் பெரியவங்களா அப்படின்னு அவங்கள கேட்டேன். இல்லை நீ ஒரு நாளைக்கு வா, நீ ஒரே ஒரு கண்டிஷன் அவங்ககிட்ட வைக்கிறேன். என்னென்ன கண்டிஷன் கேட்டாங்க அந்த மகன். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேம்மா, நீங்கள் என்ன லவ் பண்ணுறதா இருந்தால் நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கிறேன், இதுக்கு உடன்பட்டு நீ என்னை விரும்புறியாமான்னு கேட்டேன். ஏன்னா நான் ரொம்ப துணிச்சலானவன், அப்போல்லாம் வந்து ரொம்ப முரடானவன், எடுத்தோடனே ஒருத்தனை அடிப்பேன், என் வாயில் பிளேடு தான் வச்சு சுற்றுவேன். நான் என்ன நினைக்கிறேனோ, என் கையில் வந்து பிக் பாக்கெட் எப்போவுமே வந்து பட்டன் கத்தி வச்சுட்டு தான் இருப்பேன். பட்டன் கத்தி என் பாக்கெட்டில் எப்போவுமே இருக்கும். ஏன்னா சாராயம் காசுருவேன், நான் சாராயம் காசுருவேன், கடத்துருவேன், விற்கிறவன், கெஞ்சா கடத்துருவேன், கெஞ்சா அடிச்சுவேன். இதே வேசற்படி கனிகாபுரத்தில் இருந்துவேன். அதுக்கப்புறமா சொல்கிறேன் சாட்சி. நான் இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அந்த சகோதரி வந்து இவனை எப்படியாவது மாற்றணும், சரி நான் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு என்ன பண்ணாங்க, நீ உண்மையை சொல்லுமா அப்படின்னு சொன்னேன். ஆமாம் கண்டிப்பாக உன்னை நான் விரும்புகிற மாதிரி அப்படின்னு சொன்ன பிறகு, விரும்புறதுக்கு என்ன அத்தாச்சுனாங்க. நான் இதில் ஒரு லெட்டரில் எழுத்தாமா அப்படின்னேன். நீ என்ன விரும்புறதுக்கு என்ன அத்தாச்சுன்னு கேட்டாங்க. நான் என்ன பண்ணேன், ஒரு பிளேடு எடுத்து கையை தர அறுத்துக்கிட்டேன். பார்த்தீங்களா கையில் இருக்கும், அந்த கையில் பிளேடு எடுத்து தர அறுத்துக்கிட்டு அதில் வர ரத்தத்தில் எஸ்தர் ஐ லவ் யூன்னு போட்டு கொடுத்த ஆரம்பித்தேன். இந்த லெட்டரை பார்த்த உடனே இவனை இவ்வளோ முரடனாக இருக்கிறானே, இவ்வளோ சுபாவம் உள்ள இருக்கிறானே, இவனை எப்படி அது கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க. 1999 10வது மாதத்தில் இவனை எப்படியே கொண்டு வரணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க, என்கிட்ட பேசிகிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இவங்களை நான் என்ன பண்ணுறேன், இவங்களை விரும்பிகிட்டு இருக்கிறேன் கண்டி இவங்க என்னை கிறிஸ்துக்குள்ளே வழி நடத்துகிறாங்க, எனக்கு தெரியாது. எனக்கு என்ன இது இப்படி நடந்துகிட்டே இருக்குது அப்படின்ட்டு என்ன பண்ணேன். 11வது மாதம் எங்கள் கோயிலுக்கு நாங்கள் ஆடி மாதம் கூழ் ஊற்றணும் அப்படின்ட்டு என்ன பண்ணி, இவர் என்ன பண்ணுவார், அங்கே ஒரு சபை ஒன்று இருக்குது, அங்கே ஒரு ஊழியக்கார சபை வச்சுக்கிட்டு அந்நிய பாஷையில் பேசிட்டு இருப்பார். எங்களுக்கு அது பிடிக்காது, எங்களுக்கு தெரியாது அதை பற்றிலாம் எங்களுக்கு. இவர் என்ன பார்த்து எப்போ பார்த்து அந்நிய பாஷை பேசிட்டு பசங்களாம் பயப்படுறாங்கய்யா, நீ நான் அந்நிய பாஷை லபான்னு கத்திட்டு இருக்கிற, இந்த மாதிரி பாஷெல்லாம் பேசக்கூடாது, பிள்ளைங்களை வந்து மசூதிக்கிட்டுன்னு போயிட்டு நாங்கள் மந்திரிச்சு கொண்டு வரோம், இனிமேல் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னா உன்னை சபையோடு வச்சு கொளுத்திடுவோன்ட்டு எப்படி நாங்கள் அந்த மாதிரி வாலிபரோடு போய் செய்து அந்த இடத்துல அந்த சபை ஊழியக்காரை அடிக்கிறதுக்கு போகணும். இது 11ஆம் மாதம் அவர் அடிக்கிறதுக்கு போகிறேன்.
12வது மாதம் வரப்போது. அப்போ அந்த சகோதரி ஒரு நாளைக்கு எங்கள் சபைக்கு ஆண்டு வருஷம் வருது, 2000 வரப்போது, நீ வா ஒரு நாளைக்கு எங்கள் சபைக்குள்ளே வாங்க அப்படின்னாங்க. ஏம்மா அந்த ஊழியக்காரனை அடிக்க வந்துவேன், நான் எப்படி அந்த சபைக்குள்ளே வரணும்? இல்லை வா, எங்கள் ஊழியக்காரன் வர சொன்னார். சரி வரம்மா அப்படின்ட்டு உள்ளே போகிறேன். எல்லாருமே என்னை பார்த்தா பயப்படுறாங்க. ஏன்னா எங்களுடைய குடும்பம் ஆல்ரெடி ஒரு பயங்கரமான ரவுடி குடும்பமும் பயங்கரமான முரட்டாட்டமான குடும்பம். இவன் இப்படி உள்ளே வந்தான் அப்படின்னு பார்த்து சும்மா கொஞ்ச நாள் தான். ஏன்னா யாருக்காக போனேன்? இயேசுக்காக அங்கே போகலை, இயேசு தேடி போகலை, இயேசுவை நேசிக்கணும்னு போகலை. இந்த மகளை தான் பார்ப்பேன். அந்த ஐயா அங்கே செய்து கொடுத்துருப்பார், இந்த மகளை தான் பார்த்துட்டே இருப்போம் ஊற்று ஊற்று. இந்த மகை என்னை வந்து நீ அங்கே பாருன்னு தான் சொல்லுவாங்க. இவங்க என்ன அங்கே பாருன்னு சொல்கிறாங்களே, நான் உன்னத்தில் பார்க்க வந்து என்ன இங்கே உள்ளே கொண்டு வந்தேன் அப்படின்னு. உள்ளே கொண்டு வந்தோன்னு சரி என்ன பண்ண கொஞ்ச நாள் ஆச்சு. 2012ஆம் மாதம் வருது, 2020 வரப்போகுது. அன்றைக்கி தான் அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த வருஷ பிறப்பு வரப்போகுது. 2002 வரத்துக்கு ஒரு மாதம் தான் இருக்குது இடையில. அந்த உண்மையாக அந்த கிறிஸ்துக்குள்ளே போகணும் அப்படின்ற எனக்குள்ள ஒரு எண்ணமும் கிடையாது. இந்த மகை என்னை மாற்றினாங்க, சுவிசேஷத்தை அறிவித்தாங்க. இந்த கிறிஸ்துவை அறிவித்த பிறகு தான் நான் உள்ளே போக ஆரம்பித்தேன். உள்ளே போக பிறகு இவங்க இந்த அம்மாவை பார்க்க பண்ணணுன்னு இந்த அம்மா என்ன கொஞ்சம் கொஞ்சமாக ஜபத்தில் என்ன நடத்துகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. ஜபமும் தெரியாது, பைபிள் வாசிக்கும் தெரியாது. ஏன்னா படித்தது 9வது தான் படித்தேன். அதுக்கு மேலே படிப்பு ஏறல. என் மண்டையில் ஃபுல்லாக ஏறந்து சாராயத்தை எப்படி காசணும், சாராயத்தை எப்படி கடத்தணும், ஒரு திருடனா எப்படி வாழணும், இப்படி தான் நான் கற்றுக்கிட்டேன். கண்டி ஒரு உண்மையான வாழ்க்கை வாழலை. ஏன்னா எனக்கு யாரும் கற்றுக் கொடுக்கவோ அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ தம்பியோ எனக்கு யாருமும் கிடையாது. யாரும் நல்லதை கற்றுக் கொடுக்க எனக்கு யாருமும் கிடையாது. கெட்டத்தை கற்றுக் கொடுக்க அநேக சகோதரர்கள் இருந்தாங்க. ஆனால் எனக்கு நல்லது கற்றுக் கொடுக்க யாருமே கிடையாது. இந்த ஒரு சகோதரி மட்டும் என் மேலே கரிசனையாக இருந்து நடத்துகிறாங்க. இன்னான்று பார்க்கும்போது தான் இந்த மகன் மூலியமாக அது உள்ளே போக ஆரம்பித்தேன். 2000 அந்த கிறிஸ்துவுக்குள்ளே போனேன். அது பிறகு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நான் பண்ணேன், என் குடும்பத்து மூலிமா துரத்தி விடப்பட்டேன்னா இவங்க பண்ணுற ஒவ்வொரு என்ன காரியமே என்ன மனசில் வேதனை அதிகமாகச்சு, மன பாரங்கள். வெளியெல்லாம் பார்த்தா ஒரு பயங்கரமாக சுற்றுவேன், ஆனால் வீட்டுக்குள்ளே போனால் ஒரு பயந்தாங்கோலே தான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். இப்படியே வாழ்ந்தால் நம்ம வாழ்க்கை செத்துருமே அப்படின்ட்டு ஒரு நாள் பண்ண மருந்து குடிச்சிட்டேன். என்ன மருந்துன்னா அந்த கொக்கு மருந்துன்னு சொல்லுவாங்க. குடித்தா அந்த மருந்து குயிக் ஃபாகிசன் தொண்டைகள்லாம் அறுத்துரும். அதெல்லாம் அப்போ வந்து கிராமத்தில் இந்த கொக்கு பிடிக்கிறதுக்காக அந்த மருந்து வச்சுருப்பாங்க. அந்த மருந்து குடித்தோடனே என்ன பண்ணிட்டு செத்துடுற நிலைமைக்கு வந்துட்டேன் நான். இதே செக்போர்டு அம்பத்தூர் செக்போர்டில் தான் அந்த வர வழியில் எங்கள் பெரிய மேலே சொல்கிறாங்க, இவனை எப்படியாவது காப்பாற்றணும். என் ஃப்ரெண்டு நான் சொல்கிறான், இன்றைக்கி அவர் ஊழியக்காரர் இருக்கிறாப்புல, இல்லை அவன் ஆட்டோ ஓட்டிகிட்டு வந்துக்கிறாப்புல, அவனை எப்படியாவது காப்பாற்றணும், என் மாதிரி சாக மாட்டான், அவனை எப்படியாவது நான் காப்பாற்றணும்னு செக்போர்டு கிட்ட வந்து என்னுடைய கண் மூக்கு எல்லாம் நின்று போச்சு, மூச்செல்லாம் நின்று போச்சு. எங்கள் பெரிய மேலே சொல்கிறாங்க, எடுத்துன்னு போயிடலாம்ப்பா, இவனை எடுத்து போய்ட்டு அடக்கம் பண்ணிடலாம், இவன் பையன் மட்டும் இவன் உயிரோடு இருக்க மாட்டான், இல்லை அவனுக்கு உயிர் இருக்குது அப்படின்ட்டுலாம் பண்ணாங்க. இதே கேஎம்சியில் கொண்டு வந்து பார்த்தா 3வது நாள் ஒரு எஸ்ஐ வராரு, திருநீன்றூர்லேருந்து வராரு, சேகர் தம்பி மாரிமுத்து இந்தமாரி செத்துட்டான்ட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த நர்ஸு சொல்கிறாங்க, அந்த பையன் சாவில் உயிரோடு தான் இருக்கிறான். இது எப்படி நடந்தது தெரியல எங்களுக்கு. என்ன காரணம்னா அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வரேன், அந்த சகோதரி எனக்காக கண்ணீர் விட்டு ஜபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதுவும் எனக்கு தெரியாது. அப்போ அந்த கண்ணீருடைய ஜபம் என்னை காட்டி என் மனசை மாற்ற ஆரம்பிச்சுது. இனி இந்த குடும்பமும் வேண்டாம், யாருமே வேண்டான்ட்டு 2000 இந்த நம்ம ஸ்தோத்திரம் வில்லிவாக்கம் பகுதியில் வந்து சேர்ந்த ஆரம்பித்தேன். எனக்கு யாருமே கிடையாது, வாழ்க்கையில் யாருமே இல்லை. அதுக்கப்புறம்தான் கிறிஸ்துவை உண்மையாக நேசிக்க ஆரம்பித்தேன். கிறிஸ்துன்னா என்னான்னு தெரியாதவனா இருந்தவன் கிறிஸ்துன்னா என்னான்னு தெரிய ஆரம்பித்தேன். கிறிஸ்துக்கிட்ட வரத்துக்கு 2000 கரெக்டாக வந்து இதே இந்த வில்லிவாக்கம் பகுதியில் மெயின் ரோட்டில் மகாவீர் நகரில் வந்து சேர்ந்த ஆரம்பித்தேன். அங்கே ஒரு பாஸ்டர் ஜேக்கப் ராஜ்ன்றவரை கேட்டேன். இதுக்கு முன்னாடி பிளம்பர்ன்ற ஒருத்தர் ஜேம்ஸ்ன்றவரை பார்த்து கேட்டேன் நான், ஐயா இங்கே ஏதாவது ஒரு சபை இருக்க நான் போகணும் அப்படின்னு. பிறகு ஜேக்கப் ராஜ்ன்றவர் ஒருத்தர் இருக்கிறார், திருநெல்வேலி பாஸ்டரியா, அவர் வருவார். ஐயா நான் என்னை தேடி வருவாரா, நான் ஒரு அனாதை நான் அப்படின்னு. இல்லை அவனை தேடி வருவார். அவர் என்ன பண்ணார், அவர் வீட்டுக்குள்ளே எனக்கு அடைக்கலம் கொடுத்தாரு. அவர் வீட்டுக்குள்ளே என்னை அடைக்கலம் கொடுத்த பிறகு அந்த இடத்துல இருந்து தான் அவர் எனக்கு சுவிசேஷத்தை இயேசு கிறிஸ்துவை பற்றி எனக்கு சொல்ல ஆரம்பித்தார். இது என்னடா இது, நம்ம ஆராதித்த தெய்வம் எவ்வளோ பெருசெல்லாம் இருக்குது, இவ்வளோ பெரிய உருவம் இருக்குது, இதுக்கு உருவமே இல்லையே, இது போய் வணங்க சொல்கிறாரு. அப்படி கொஞ்ச நாள் பார்த்தேன். ஆனால் அந்த இடத்துலேருந்து தான் எனக்கு அந்த ஐயா மூலிமா ஞானஸ்தானத்தை கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்பொழுது தான் கிறிஸ்து ரட்சகர் எனக்குள்ளே வர ஆரம்பித்தார். என்னுடைய பாவங்கள் ஒவ்வொன்றா அந்த கிறிஸ்துவுக்குள்ளே வந்த பிறகு அறிக்கையிட ஆரம்பித்தேன். அப்படி தான் அதுக்கப்புறம் தான் நானே போய் மனமுகுந்து நான் இந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்கிறேன்ட்டு ஏற்றுக்கொண்ட பிறகு தான் பல உபத்திரங்களை பட ஆரம்பித்தேன். பைபிள் எடுத்த உடனே நிறைய கஷ்டங்களை பட ஆரம்பித்தேன். என்ன கஷ்டம்னா எங்கள் ஊழியக்காரர் வந்து சொல்கிறாரு, நான் ஆண்டவர் வந்து பைபிள் காலேஜுக்கு அனுப்ப போகிறாரு. அப்போ நான் வேடிக்கையாக சொன்னேன், என்னை எப்படியா பைபிள் காலேஜுக்கு போக முடியும், எனக்கு படிப்பறிவே இல்லை. அங்கே எல்லோரும் படித்தவங்களாம் இருப்பாங்க, நல்ல பெரிய பெரிய பணக்காரங்களாம் வந்து படிக்கிற இடமாச்சே, நான் எப்படியா பைபிள் இல்லை. ஆண்டவர் சொல்கிறேன், உன்னோட பேசினா ஆண்டவர் என்னோட கூட பேசட்டும்.
அப்படின்னா நான் வரேன் அப்படின்னு வைராக்கியமாக நின்னேன். அப்போ அவர் சொன்னார், நான் சொல்லி நீ கேட்க மாட்டேன். இல்லை, எல்லா விஷயத்தையும் நான் கேட்குறேன், ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் எடுக்க மாட்டேன் நான். ஏன்னா இதில் வந்து நிறைய சத்தியங்களை படிச்சுருக்கிற எழுத்துக்குட்டி தான் படிப்பேன். பைபிளை வந்து சரளமாக படிக்க தெரியாது, ஒரு பேப்பர் படிக்க தெரியாது. இந்த புதிய ஏற்பாடுன்ற ஒரு வார்த்தையை எனக்கு கொடுத்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அது படிக்க ஆரம்பித்தேன். எழுத்துக்குட்டி படிக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் சொன்னேன், இதையே எழுத்துக்குட்டி படிக்கிறேன், அங்கே வரவங்களும் இங்கிலீஷ் காலேஜில் இப்போ இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்களாம் இருக்கிறாங்களே, நான் எப்படி வர முடியாங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை, உன்னை ஏசாழே உன்னை வந்து கூப்பிட்றேன் பைபிள் காலேஜுக்கு வா அப்படின்ட்டு. அப்போது அந்த ஏசுக்கிட்ட அப்போ தான் முதல் ஜெபம் பண்ணுறேன். ஐயா, நான் அறியாததும் நான் ஆராதிக்கிறதும் என்னன்னு எனக்கு தெரியாது. இந்த ஏசு எனக்கு இந்த பைபிள் காலேஜுக்கு என்னை கூப்பிட்றாப்பல நான் வரேன். ஆனால் வரத்துக்கு ஒரே ஒரு கண்டிஷன், நீங்கள் என்னை கூப்பிட்டா நான் கண்டிப்பாக அங்கே வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பைபிள் காலேஜுக்கு அவரோட கூட போகிற மாரநாதாவில் தான் அந்த பைபிள் காலேஜ் இருக்குது. பாஸ்டர் அலெக்ஸ் அவர்கள் கையில் தான் நான் போய் படிக்க ஆரம்பித்தேன். புந்தமல்லியில் மாதிரிவேட்டில் இருக்கிறது, அது திருவேற்காட்டில் இருக்குது அந்த காலேஜ். அப்போ போகும்போது அந்த காலேஜுக்குள்ளே போகும்போது கேட்குறேன், நீங்கள் தான் என்னை அழைச்சிங்களா, இல்லை இந்த மனுஷன் தான் சொன்னாரா, எனக்கு ஒன்றுமே புரியலையப்பா, எனக்கு பண வசதி இல்லை, பேக்ரவுண்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அப்பொழுது அந்த இடத்துல போன பிறகு எனக்கு என்னென்ன அந்த இரவில் எனக்கு அந்த தரிசனத்தை கொடுத்தாரோ அத்தனை தரிசனத்தையும் அந்த காலேஜில் நான் பார்க்க ஆரம்பித்தேன். என்னை இட்டுன்னு போன அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணார், கை விட்டுட்டாப்பில். பைபிள் காலேஜ் உள்ள தள்ளினார் பாருங்க, அவ்வளோ தான். வந்து பார்க்கலதோ வரேன்ட்டு போனவர் 2 வருஷமாக வரல. என்னடா இது சோதனையாக போச்சு, நம்ம கையில் வேலை செஞ்சுன்னு இருந்தோம், இந்த வேலையை விட்டு இந்த மனுஷனை நம்பி வந்தோமே, இந்த வேலையும் போயிடுச்சு, இப்போ இந்த பைபிள் காலேஜில் ஆள் போய் நம்மளுக்கு பணம் கொடுக்கவும் ஆள் இல்லையே அப்படின்ட்டு இப்படியே இருக்கும்போது தான் நான் போய் அந்த பைபிள் காலேஜில் ஒரு சேப்பல் இருக்கும், ஜெபம் பண்ணுற இடம். அந்த ஜெபம் பண்ணுற இடத்துல சொல்லி ஒரே ஒரு காரியம் சொல்லி, ஏசப்பா நான் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் யாருன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, நீ யாருன்றது எனக்கு தெரியவே தெரியாது, நீங்கள் யார் எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியாது, ஆனால் என்ன நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க பைபிளில், நான் உன்னை சிறு வயதில் உன்னுடைய தாயின் கருவில் இருக்கிற போதே உன்னை நான் தெரிந்து கொண்டேன்னு சொல்லியிருக்கிறீங்களே, அப்படின்னா தெரிந்து கொண்டிருந்தீங்கன்னா இந்த பைபிள் காலேஜ் விட்டு போனால் உம்முடைய ஊழியத்தை செய்கிறோன்னா போகணும், இல்லைன்னா எங்கள் அப்பா அம்மா வாழ்ந்து மடித்தாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல நீங்கள் கொண்டு போகணும், இதுதான் என்னுடைய டார்கெட்டுன்னு சொல்லிவிட்டு அந்த ஜபத்தை முடிச்சிட்டேன். இங்கே வருவேன், ஏகாந்திபுரம் திக்காக்குளம் எல்லா பகுதியிலும் வருவேன். யாருமே ஒரு ரூபா கொடுக்க மாட்டாங்க, 10 ரூபா கொடுப்பாங்க, 5 ரூபா கொடுப்பாங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த ஊழியத்துக்குள்ளே வர ஆரம்பித்தேன். அந்த ஊழியத்தை படிக்க ஆரம்பித்தேன். கடைசி வரைக்குமே என்னை விட்டுன்னு போய் அழைச்சி விட்டுறோம், என்னை கை விட்டுட்டாப்பல்ல, நான் நம்பினவங்களும் கை விட்டுட்டாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன இன்றைக்கு 2 வருஷம் பைபிள் காலேஜில் படிக்க எந்த இடத்துல நான் படிக்க தெரியாதுன்னு சொன்னனோ அதே பைபிள் காலேஜில் என்னை அந்த ஓல்டு காலேஜுக்கு 2வது ஸ்டூடெண்ட்ஸாக என்னை கொண்டு வந்து வச்சார். என்னை பைபிள் காலேஜ் இட்டுன்னு விட்டு அந்த ஊழியக்காரன் என்ன பண்ண கொஞ்ச காலம் வச்சுருந்து என்னை அனுப்பி விட்டுட்டாப்பில். எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியல, வழி தெரியல எனக்கு. கொஞ்ச நாள் அந்த பகுதியிலேயே வில்லிவாக்கம், பாரதி நகர், கொய்யாத்தோப்பு இந்த மாதிரி பகுதிகளுக்கெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச வீடுகளுக்கெல்லாம் போய்ட்டு நான் ஊழியத்தை சொல்லிட்டு வருவேன், சுவிசேஷங்களை சொல்லுவேன். ஆனால் அவங்க ஒரு டீ கொடுப்பாங்க, இவர்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. இப்படி தான் என்னுடைய லைஃப் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. எனக்கு படுக்கிறதுக்கு கூட இடம் கிடையாது, வேலை செஞ்ச வேலையை விட்டுட்டேன். ஆனால் ஒன்றே நான் அந்த பைபிள் காலேஜ் இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட சொன்னேன், அப்பா நான் இனிமேல்ட்டு வந்து என்னுடைய வேலையை செய்துக்கிட்டு தான் உங்களுடைய ஊழியத்தை நான் செய்வேன். இந்த பைபிளை எடுத்துகிட்டு யாருடைய வாசல்லையும் போய் நான் நிற்க மாட்டேன். என்னுடைய வேலை செய்துக்கிட்டு தான் என்னுடைய ஊழியத்தை நான் உங்களுடைய வேலையை நான் செய்வேன்ப்பா அப்படின்ற ஒரு தீர்மானத்தோடு தான் அந்த பைபிள் காலேஜ் விட்டு நான் வெளியே வந்தேன். அப்படி நான் வேலை செய்திருந்தேன். சில இடத்துல வேலையும் எனக்கு சரியாக கிடைக்காம போயிடுச்சு. படுக்கிறதுக்கு இடமும் கிடையாது. ஒரு வாடகை வீடு எடுத்தால் அந்த வாடகை வீட்டுக்கு பணம் கொடுக்கவும் வேலை செய்யவும் முடியாது. இப்படி காலகட்டங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும்போது தான் என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய மனைவி வரத்துக்கு முன்னாடி சொல்கிறேன், இந்த பகுதியெல்லாம் இந்த அம்பத்தூர், இந்த பெரம்பூர், ஏகாந்திபுரம், திக்காக்குளம், சேமத்தம்மன் கோயில், ராஜீவ்காந்தி நகர், ஹைதராகாலனி இந்த மாதிரி பகுதிகளுக்கெல்லாம் வந்து நான் ஊழியத்தை பண்ணிவிட்டு மறுபடியும் வில்லிவாக்கம் போயிட்டு ஊழியத்தை பண்ணிவிட்டு நான் போவேன். கரெக்டாக மணி 12, 11, 10, 10:30 மணிக்கு இங்கே ஒரு அரக்கோண ட்ரெயின் வரும் வில்லிவாக்கத்தில். அந்த ட்ரெயின் கடைசி ட்ரெயின் கரெக்டாக 12 மணிக்கு அந்த ட்ரெயின் அங்கே போவோம். அந்த பிளாட்ஃபார்மில் போயிட்டு எல்லோரும் படுத்துக்கிற அந்த பிளாட்ஃபார்மை கூட அந்த பிளாட்ஃபார்ம்லேயே போய் படுப்பேன். நான் ஒரு பேப்பர் போட்டு படுப்பேன். என்ன சொல்லிட்டு படுப்பேன்னா, ஏசப்பா இந்த இடத்த நீங்கள் கொடுத்தீங்களே உமக்கு நன்றிப்பான்னு சொல்லிட்டு படுப்பேன். அந்த அந்த காலையில் எழுந்து கொள்வேன். குளிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்காது, தண்ணி ப்ரஷ் எதுவுமே கிடைக்காது. அந்த அரக்கோணத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து போகணும். அங்கே போனால் ஒரு கிணறு ஒன்று இருக்கும், தரையோடு இருக்கிற கிணறு. அது அந்த கிணத்துல போயிட்டு நான் போட்டுங்கிற அந்த ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி காய போட்டுட்டு அந்த ட்ரெஸ்ஸு காயிற வரைக்கும் உட்காந்துக்கிட்டு இருப்பேன். அந்த காஞ்ச பிறகு தான் மறுபடியும் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பைபிள் எடுத்துகிட்டு மறுபடியுமா இந்த திருட்டு வண்டி ஏறி, அது 5 ரூபா கொடுத்து கூட வரத்துக்கு, 10 ரூபா கொடுத்து கூட வரத்துக்கு எனக்கு வருமானம் கிடையாது. மறுபடியும் வருவேன், இந்த ஊழியத்தை பண்ணுவேன்.
மறுபடியும் அதே இடத்துல தான் போய் படுத்துக்குப்பேன். ஒரு நாள் ரொம்ப உடம்பு சோர்ந்து போனால் கோயம்பேடு பிளாட்ஃபார்மில் படுத்துருவேன். ஒரு டைமில் அம்பத்தூர் பிளாட்ஃபார்மில் படுத்துருவேன். ஒரு டைமில் பட்டாபுரம் பிளாட்ஃபார்மில் படுத்துருவேன். ஒரு டைமில் சென்ட்ரல் பிளாட்ஃபார்ம் படுத்துருவேன். இப்படி அநேக இடத்துல நான் படுத்த வரது என்னுடைய கர்த்தர் என்னோட உண்மையை பார்த்தார். என்ன இந்த ஊழியத்தில் இவன் எப்படி இருக்கிறான், ஓடிறானா, நிற்கிறானா, இல்லை நிலச்சி இருக்கிறானான்று என்னை பார்த்துக்கிட்டே இருந்தார். ஏன்னா அவர் என்னை பார்க்குறாரு எனக்கு தெரியாது. இந்த சத்தியத்தை நம்ம கையில் எடுத்துட்டோம், இந்த பைபிளை நம்ம உண்மையாக எடுத்துட்டோம், இதுக்காகவே கண்டிப்பாக வாழ்ந்து காட்டணும். ஏன்னா நான் இந்துக்குள்ளே இருக்கும்போது அந்த கோயிலுக்கு எவ்வளோ வைராக்கியம் பாராட்டணும், அந்த வைராக்கியத்தை காட்டிலும் உண்மையுள்ள ஜீவனுள்ள தேவனுக்கு இந்த வைராக்கியத்தை காட்டணும் அப்படின்றதுக்காகவே பலதரப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்தேன். அப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய மனைவி வந்து ஆரம்பித்தாங்க. என் மனைவி வந்து ஆரம்பித்த பிறகு அவங்க கடலூர் பகுதி, நான் பாண்டிச்சேரி பகுதியில் போயிட்டு ஊழியம் பண்ணுறதுக்காக போகிறேன். அப்போ அந்த பகுதியில் ஒரு கிராமம், அது கோர்க்காட்டுன்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு சின்ன ஓலைக்கொட்டால் போயிட்டு ஊழியத்தை பண்ணிகிட்ருக்கிறேன். அந்த பகுதிக்கு இந்த அம்மா வராங்க. அந்த இடத்துல ஊழியத்துக்கு சர்ச்சுக்கு வரல, போயிட்டு சுவிசேஷம் அறிவிக்கிறேன். போயிட்டு அந்த இடத்துல சுவிசேஷம் அறிவிக்கும் போது எல்லாருக்கும் போய் சொல்லிட்டு இருக்கிற, இயேசு உங்களை நேசிக்கிறாரு, இயேசு அன்பானவர், இயேசுக்கிட்ட வாங்க, உங்கள் வாழ்க்கை மாறுன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது இந்த அம்மா இதுக்கு முன்னாடி அநேக பேர் அந்த குடும்பத்தை அந்த அம்மாவை தேடி போயிருக்கிறாங்க. போனவங்க எல்லாரையுமே சரி என்ன பண்ணிக்கிறாங்க, கொடுத்த ட்ராக்ஸ் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டிருக்கிறாங்க. ஒரு டைமில் பைபிளை கொளுத்தி போட்டிருக்கிறாங்க. முன்னாடி அனுப்பிச்சிட்டு ஊழியக்காரங்களை திட்டிருக்கிறாங்க. திட்டும் போதெல்லாம் இவங்களுக்கு வந்து தெரியல. நான் ஒரே தடவை தான் அந்த மகளை போய் பார்த்தேன். அம்மா, இயேசு உங்களை நேசிக்கிறாரு, ஒரு நாள் எங்கள் ஆலயத்துக்கு நீங்கள் வந்து பாருங்கம்மா, உங்கள் வாழ்க்கை மாறுன்னு சொன்ன பிறகு தான் அந்த அம்மா என்ன பண்ணாங்க, வந்துக்கிட்டே இருந்தவங்கள அவங்களுக்குள்ளே இருந்த ஆவி அவங்கள வரவிடாத பண்ணிடுச்சு. மறுபடியும் அவங்க என்ன பண்ணாங்க, மறுபடியும் வாரம் தொடர்ந்து போய் பார்த்தாங்க. வந்த உடனே என்ன பண்ணாங்க, கீழே விழுந்தாங்க, என்னென்ன பண்ணாங்க. அதுக்கப்புறம் சொன்னேன், ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், அவங்க வாழ்க்கையில் பலதரப்பட்ட பிரச்சனைகள் சந்தித்தாங்க, போராட்டங்கள் இருந்துச்சு. உன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காரணம்னா நீ இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளுமா அப்படின்னு சொன்னேன். நீ இயேசுவை உண்மையாக ஏற்றுக்கினேன்னா உன்னை நான் இந்த இடத்துல உன்னை ஏற்றுக்கிறேன். முதல்ல நீ ஆண்டவரை இயேசுக்கு சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளு, உனக்கு நான் வாழ்க்கை கூட ரெடியாக இருக்கிறேம்மா அப்படின்னு சொன்னேன். அவங்க என்ன பண்ண, அதே வார்த்தைக்கு அவங்க நம்பி இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்க. இயேசு ஏற்றுட்ட பிறகு நானும் அவங்கள வாழ்க்கையில் துணையாக ஏற்றுக்கிட்டு எங்கள் வாழ்க்கையை தொடங்க ஆரம்பித்தோம். ஆனால் அவங்க குடும்பத்தில் அத்தனை பேருமே இன்னும் கூட இந்துக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க இன்னும் மனம் மாறல, அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கிறாங்க. இவர் தான் உண்மையான தெய்வம், என் மக போயிருக்கிறாரு. ஆனால் அப்போ ஏற்றுக்கல. ஆனால் அப்போ என்ன பண்ணாங்க, வெறுத்தாங்க எங்களை. அவன் யாருன்னு தெரியாது, எந்த ஊருன்னு தெரியாது. அவன் வந்து கூப்பிட்டோன்னே நீ போயிட்டியே, அவங்ககிட்ட சொத்து இருக்குதா, பணம் இருக்குதா, பங்களா இருக்குதா, காரு இருக்கிறதுனால இந்த அம்மாவை கைப்பிடிக்கிற மாதிரி சொன்னேன். என்கிட்ட காரு கிடையாது, பங்களா கிடையாது, சொத்து கிடையாது, பணம் கிடையாது. ஒரு காலத்தில் இருந்துச்சு. நான் ஆணவத்தில் ஆடினேன். அந்த ஆணவத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடைச்சார். என்ன உடைச்சி இந்த பைபிளை கொடுத்து இன்றைக்கி நித்திய வழியில் நடத்தினுக்கிறாரு. என்கிட்ட இருக்குதான் ஒரே ஒரு பைபிள் மட்டும்தாம்மா. இந்த பைபிள் தான் என்னை காப்பாற்றுச்சு, இந்த பைபிள் தான் உன்னையும் காப்பாற்றும். அவரை நம்பி வர்றது வந்து என் கையப்பிடி, என்னை நம்பி வந்து கைப்பிடிக்காதம்மான்னு சொன்னேன். கையை பிடிச்சாங்க. நான் இன்னொன்று சொன்னேன், நான் உன்னை நீ இயேசு ஏற்றுக்கிட்டு வர பற்றியா, அந்த வாழ்க்கை நிமித்தம் நான் உனக்காக எவ்வளோ பாடுபட்டு உன்னை காப்பாற்றுறேன், என்ன கஷ்டம் வந்தாலும் கைவிட்டு போக மாட்டேன்ட்டு அங்கே இடத்துல அவங்க உடன்படிக்கை பண்ணிக்கிட்டு எங்கள் 2 பேருமே எங்கள் வாழ்க்கை நாங்கள் ஏற்றுக்கிட்டு அச்சிரப்பாக்குன்ற ஒரு கிராமத்தில் வர ஆரம்பித்தோம். அச்சிரப்பாக்குன்ற கிராமத்தில் வந்த பிறகு தான் எங்களுக்கு 2 குழந்தையாச்சு. 2 குழந்தை ஆன பிறகு அந்த 2 குழந்தையோடும் நானும் என் மனைவியுமா அந்த அச்சிரப்பாக்கத்தில் வரும்போது பார்த்திங்கன்னா என்னுடைய லிங்கி பார்த்திங்கன்னா அந்த ஊழியக்காரன் தான் ஒரே ஒரு ஃபேண்ட்டு ஒரு லிங்கி தான். இத்தனைக்கு பைபிள் காலேஜ் முடிச்சிருக்கிறவன் அந்த லிங்கி பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்லாகவே கிழிஞ்சு போயிருக்கோம். என் மனைவிக்கு ஒரே ஒரு புடவை, ஏன்னா கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அவன் யாருன்னு நம்பி போனேன், இனிமேல் உங்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேன். ஏன்னா எங்கள் மனைவியுடைய பக்கத்தில் அவங்களுடைய பேக்ரவுண்டு பார்த்திங்கன்னா அவங்க அண்ணன் தம்பி அவங்க அப்பா அவங்கெல்லாம் மீன் பிடிக்கிறவங்க. அவங்க கடலூர் பகுதியில் மீன் பிடிக்கிறவங்க, 5 லாட்ஜி, அதாவது மீன் பிடிக்கிற லாட்ஜிகள் வச்சுருந்தவங்க, நல்ல வசதியாக வாழ்ந்தவங்க தான் அவங்க. ஆனால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து எடுத்து போய் எல்லாத்தையும் வெறுத்துட்டு வந்தாங்க. ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ளே இருந்து ஒரு பயங்கரமான ஒரு குறி சொல்கிற ஆவி இருந்துச்சு. அந்த ஆவியும் ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரு. அந்த விடுதலை நம்பி தான் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டாங்க. இப்படி வந்த பிறகு அவங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியாது, கிறிஸ்துனானே தெரியாது, எங்கடா போகிறதுன்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் 3 பேரும் நடு ரோட்டில் நின்றுருக்குறோம். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்னை நீங்கள் தானேப்பா அழிச்சிங்க, நான் அங்கே உட்காந்தாலும் ஒரு வேலையை செஞ்சுட்டு ஏதாவது ஒரு வேலையை பண்ணிவிட்டு முருகா கொய்ந்தான்ட்டு வாழ்ந்துட்டு இருப்பேன். இன்றைக்கி நான் உன்னை நம்பி வந்தேன், என்னை நம்பி இவங்களும் வந்திருக்கிறாங்களே, எங்களுக்கு வழி காட்டுங்கப்பா, நாங்கள் எப்படி வாழ போகிறோம் எங்களுக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்ட பிறகு அந்த பகுதியில் ஒரு டாக்டர் என்ன பண்ணார், எங்களுடைய சாட்சியை கேட்டார். சாட்சி கேட்ட பிறகு நீங்கள் போங்க அப்படின்ட்டு ஒரு மணிகண்டன்ற வீட்டில் தங்கியிருக்கிறோம். மணிகண்டன்ற இன்றைக்கி இருக்கிறாப்பல அவர் வீட்டில் தங்கி என்னை 10 நாள் வச்சிருக்கிறாப்பல. அப்போ அந்த வீட்டில் தேடி ஒருத்தர் வந்தாப்பல, சிவசாய்மன்ட்டு அவர் வந்து காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டருடைய ரிலேஷன் அவர்.
அவர் இங்கே யாரோ ஒரு ஊழியக்காரர் வந்திருக்கிறாருமே, ரொம்ப கஷ்டத்தில் வந்திருக்கிறாருமே, அவர் யாருன்னு. நான் வெளியே போய்ட்டு சிறகுலாம் பொறுக்கிட்டு விறகுங்களை பொறுக்கிட்டு வரணும். இதுவே அந்த வீடு கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா 500 ரூபா வாடகை எங்களால் கொடுக்க முடியல. ஏன்னா எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, படுக்கிறதுக்கு இடம் இல்லை. அந்த சகோதரி வீட்டில் தங்கியிருக்கிறோம். அப்போ அந்த சகோதரன் கேட்ட, இங்கே ஏதாவது ஒரு வீடு பார்ப்பா, நாங்கள் தனியாக படுக்கணும்னு. அங்கே போய் கேட்ட பிறகு அங்கே கிராமத்தில் யாரும் சேர்க்க மாட்டாங்க. வெங்கடேஸ்வரன்ற ஒரு கிராமத்தில் வந்து ஊர் கட்டுப்பாடு, இவங்க மட்டும் ஊருக்காரர் மட்டும்தான் உள்ளே இருக்கணும், மற்றவங்க யாருமே உள்ளே வரக்கூடாது. அப்படிப்பட்ட கட்டுப்பாட்டான இடத்துல தான் நாங்கள் போய் உட்காந்துட்டு இருக்கிறோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு கூட பணம் இல்லை. அந்த இடத்துல அந்த சகோதரி சொன்னாங்க, அந்த அம்மா மல்லிகான்ற அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி வந்துட்டுருக்காங்கப்பா, அவங்களுக்கு யாருன்னா ஆதரவு கொடுங்க, அவர் ஒரு ஊழியக்காராக இருக்கிறாரு அப்படின்னு. பிறகு அவங்களுடைய கண்களில் அங்கே தயை கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. தயை கிடைச்ச உடனே அந்த வீட்டுக்குள்ளே போகிறோம். அந்த வீட்டுக்குள்ளே போனால் சாப்பாடு வேணுமே, சாப்பாடு இல்லை. அப்போ அந்த அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு முறை நிறைய ரேஷன் அரிசியும் 4 தக்காளியும் 3 வெங்காயமும் 1 டம்ளர் துவரம் பருப்பும் கொஞ்சம் எண்ணெயும் ஒரு சின்ன பாத்திரம், இதை கொடுத்து நீங்கள் சாப்பாடு செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றதுக்கு விறகு இல்லை. என் மனைவி சொல்கிறேங்க, என் மனைவியும் புதுசு, நானும் புதுசு, எங்களுக்கு ஒன்றுமே தெரியல அந்த இடத்துல. இங்கே விறகு எங்கே கிடைக்கும், நீ இருமா நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு ஒரு கிரவுண்டுக்காக போகிறேன். அந்த கிரவுண்டில் போக பார்த்துட்டுனா சுற்றி பார்க்குற ஒன்றுமே தெரியல எனக்கு. அப்போ அது ஒரு புது மூங்கில், 2 மூங்கில் இருக்குது. என்னடா இது, எங்கேயே சுற்றி பார்த்தோம், எங்கேயுமே எதுவும் கிடைக்கல, 2 மூங்கில் இருக்குது. சரி, இந்த மூங்கில் கிடச்சி நன்றின்ட்டு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்து அந்த மூங்கிலை உடச்சின்னுக்கிறேன். அந்த மூங்கிலை உடச்சுமா அந்த வீட்டு ஓனர் வந்து கேட்குறாரு, அப்போ அந்த மூங்கில் எங்கேருந்து போய் எடுத்துன்னு வர அப்படின்னாரு. ஐயா அந்த கிரவுண்டில் இருந்துச்சு. ஐயா அது சவன் தூக்கின்னு போன மூங்கிலியா அப்படின்னாரு. என்னது பணம் தூக்கின்னு போன மூங்கிலா? பரவாயில்ல, ஏற்கனவே நானே ஒரு நாளில் வந்து உலகத்தில் இருக்கும்போது பணமாக தான் வாழ்ந்தேன். அந்த பணத்துக்கே எனக்கு உயிர் கொடுத்தவர், ஜீவன் கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து ஒருத்தர். அந்த ஜீவனோட நீ வாழ்ந்துங்கிறேன். இந்த பணம் தூக்க மூங்கில என்ன ஒன்றே பண்ணாதியா அப்படின்னா அந்த பணம் தூக்கின மூங்கிலை வச்சு முதல் அந்த வீட்டுக்குள்ளே நான் விறக ஆரம்பித்து சாப்பாடு ஆரம்பித்தோம். கொஞ்சம் காலம் ஆச்சு, அந்த அரிசியும் போச்சு, அவங்க கொடுக்குறது நின்று போச்சு. எங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் பிரச்சனை. அந்த கிராமத்தை விட்டு அந்த ஏரியா விட்டு தத்துறாங்க வெளியே. அப்படியே வெளியே வந்தோம். அப்போவும் அந்த ஐயா என்ன பண்ணுறாரு, நீங்கள் பக்கத்து கிராமத்தில் போய் இருங்க அப்படின்றாரு. அங்கே வாடகை கொடுக்க முடியல. அங்கேயும் எங்களுக்கு உள்ள பிரச்சனைங்க, போராட்டம். என்னடா இது, கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டு தனிமையாக இருக்கும் போதும் போராட்டம், இன்றைக்கி ஒரு குடும்பம் வந்த பிறகு இவ்வளோ போராட்டமே அப்படின்ட்டு இன்னும் அதிகமாக ஆண்டு பயங்கரமாக தேட ஆரம்பித்தேன். ஆனால் சொன்னார், உலகத்தில் உனக்கு உபத்திரம் உண்டு, திடம் கொள்ளு, நான் உலகத்தை ஜெயிட்டு ஒரு வசனத்தை எனக்கு கொடுக்க ஆரம்பித்தார். அந்த வார்த்தை தான் என்னை பலப்படுத்தி என்னை திடப்படுத்தி கொண்டு வந்துச்சுன்னு என் மனைவி கிட்ட சொன்னேன். அப்போ தான் விசுவாசத்தை வார்த்தை சொல்கிறேன், நீ பயப்படாத, உன்னை அழைத்தவர் என்னை அழைத்தவர் ஒரே ஒருத்தர் தான், உனக்காக எனக்காக ஜீவனை கொடுத்த ஒரே ஒருத்தர் தான், நீ நம்புகிற கடவுள் நான் நம்புகிற கடவுள் ஒரே கடவுள் தான், அந்த கடவுளுக்கு நிகரான அந்த பூமியில் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தோடு நானும் என் மனைவி முதல் ஜெபம் பண்ணுறாங்க. அந்த பூவை எடுக்கலை, பொட்டை எடுக்கலை, மஞ்சள் எடுக்கலை. நான் சொன்னேன், இதெல்லாம் நீ எடுக்கணும் அவசியம் கிடையாதுமா, நம்ம இருதயத்தில் இருக்கிற எண்ணங்களை மாற்றினாலே போகிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து கேட்குறது உன் இருதயத்தை தான் தான் கேட்டாருமா, அந்த இருதயத்தை மட்டும் கொடுத்தா போறேன்னு சொன்ன பிறகு அவங்க முதல் ஜபம் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த ஜப ஜீவித்தில் அவங்க வளர ஆரம்பித்தாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக பிரச்சனை, சாப்பாடு கிடையாது. முதல் பிரச்சனை சாப்பாடு தான் எங்களுக்கு, எங்கள் கையை வச்சு சாப்பாடு, 2வது உடை, 3வது வீடு இல்லை. இது எல்லாமே இந்த 3 பிரச்சனை எனக்கு வந்துச்சு. எனக்கு என்னடா இந்த பிரச்சனை வருதுன்னு பார்த்த பிறகு மழை ஒரு 3 மாதம், இந்த 2012 13 இந்த மழை வந்தது. 3 மாதம் தொடர்ந்து மழை, வெளியே போக முடியல, உள்ளே வர முடியல. அப்போலாம் அந்த மண் அடுப்பு தான் இருக்கும். அந்த மண் அடுப்பில் எங்கள் மனைவி என்ன பண்ணுறாங்க, அந்த அடுப்பு ஈரமாகிட்டு ஊதி பற்ற வைக்கிறாங்க. சாப்பாடு செய்யணும், முடியல. என்ன அரிசி பார்த்தீங்கன்னா உங்களை போல் 60 ரூபா 70 ரூபா அரிசி சாப்பிடல. நாங்கள் கடந்து போன ஒரு மக்கி போன ரேஷன் அரிசியை கொடுத்தாங்க எங்களுக்கு அந்த பகுதியில். அந்த ரேஷன் அரிசி எங்கள் மனைவி ஊற வச்சு மேலே பார்த்தீங்கன்னா புழுவாக வரும் அந்த அரிசியில். இது எப்படிப்பா சாப்பிடுது? ஜபம் பண்ணி சாப்பிடுமா. பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, உன் அப்பத்தையும் தண்ணீரையும் நான் ஆசீர்வதிப்பேன், உனக்குள்ள இருக்க வியாதி உன்னை நீக்குவேன்னு சொல்லியிருக்குதுமா. இந்த ஆகாரத்து மேலே தண்ணியை கையை ஜபம் பண்ணுமான்னு. அதே போல் தான் அந்த சாப்பாடு வடித்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சாப்பாட்டிலேருந்து புழுங்களாக வரும் எங்களுக்கு. அந்த புழுவெல்லாம் என் பிள்ளைங்கள எடுத்து போடுவோம். அந்த சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு கூட ஒன்றுமே இருக்காது எங்களுக்கு. ஒரு உப்பு கொடுக்கக்கூட எங்களுக்கு ஆட்கள் கிடையாது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஊழியக்காரர் மூலிமா முதலாக எங்களுக்கு கடை அரிசி வாங்கி கொடுத்து 1 மூட்டை அரிசி வாங்கி கொடுத்தார். அவர் யாருன்னு தெரியாது, இன்றைக்கி மறிச்சிட்டார். அவர் ஏசி சபையில் இருந்தவர் ஐயா டேவிட்ன்றவர். ஏன்னா இவங்க பேர்களை மறக்கக்கூடாது. அந்த இடத்துலேருந்து எங்களை கொண்டு போய் கொஞ்சமாக கொண்டு வந்தார். கொஞ்சமாக அந்த சின்ன பாத்திரம், ஒரே ஒரு லிங்கி, ஒரு ஃபேண்ட்டு, இதுதான் எங்களுடைய வாழ்க்கை. அப்படியே என்ன பண்ணோம், எங்கள் வாழ்க்கை மாற்றி சென்னையில் கொண்டு வந்தார். சென்னையில் கொண்டு வந்த பிறகும் எங்கள் மனைவிக்கு மறுபடியும் போராட்டம் தாங்க. இந்த பிரச்சனையை சந்திச்சுனாங்க. இந்த போராட்டத்தை நாங்கள் எப்படி மீண்டும் மறுபடியும் எங்கள் மனைவி என்ன பண்ணாங்க, என்னை விட அவங்க அதிகமாக விசுவாசத்தில் வர ஆரம்பித்தாங்க. ஒரு குறி சொல்கிறவங்க, ஒரு பாடம் அடித்து தாயத்து கட்டுறவங்களுக்குள்ள இயேசு வளர ஆரம்பித்தார்.
அவருடைய அன்பு வளர ஆரம்பிச்சது. அவருடைய அன்பு மகிமை அவருக்குள்ள வளர ஆரம்பிச்சது. என்னை காட்டில் அவங்க விசுவாசத்துக்குள்ள அதிகமானாங்க. நீ ஏன்பா பயப்படுற, இயேசு நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னாங்க. இந்த இயேசு நம்பினாங்க அவங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வியாதியில் விழுந்துட்டாங்க எங்கள் மனைவி. அந்த வியாதியில் சுகம் கொடுக்க யாருமே கிடையாது. பெத்த தாய் கூட விட்டுட்டு போயிட்டாங்க. இதே ஜிஹெச்சில் தான் வச்சுருந்தோம் நாங்கள். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் கம்மியாச்சு. அந்த நோயிலேருந்து விடுதலை கொடுக்க யாருமே கிடையாது. இங்கே இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களும் இறங்கி அவங்களுக்காக ஜெபம் பண்ணாங்க. எங்கள் மனைவி இன்றைக்கி சுகத்தோடு கொண்டு வந்தார் ஆண்டவர். இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா இன்னும் அநேகமான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்தார். இன்றைக்கி என் மனைவி, என் பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கி ஒரு குடும்பமாக வாழறோன்னா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அன்பினால் தான் இன்றைக்கி நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம். எங்களால் ஒன்றுமே நடக்காது. எங்களால் எதுவுமே நடந்ததுன்னு சொன்னால் நிச்சயமாக சொல்கிறோம் அது வாழ்க்கை இல்லை. என் இயேசுவால் வாழறோன்னா அதுதான் எங்கள் வாழ்க்கை. இந்த இயேசு கிறிஸ்து தான் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். நான் அவரை தேடி போகலை. நிச்சயமாக சொல்கிறேன், அவர் என்ன அன்றைக்கு ஒரு சகோதரி மூலிமா என்னை தேடி வந்தார். அவர் என்னை தேடி வந்ததுனால்தான் எனக்கு இன்றைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு, நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு, தெய்வீக சமாதானத்தை கொடுத்துருக்கிறாரு. பாருங்கள், பாவியாக ஒரு உளையான சேற்றில், பாவம் பிடிச்ச சேற்றில் வாழ்ந்து கொண்டிருந்த என்னை தூக்கி எடுத்தது போல் நீங்களும் ஒருவேளை இந்த மாதிரி பாவமான உளையான சேற்றில் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். உங்களை தூக்கி விடக்கூட ஆட்கள் இல்லைன்னு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஒரே ஒருத்தர் இருக்கிறார் உங்களை தூக்கி விடுறதுக்கு. என்னை தூக்கி விட்ட அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலையும் தூக்கி விட்டு நீங்கள் தேடுகின்ற சமாதானத்தை அவர் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். பாருங்கள், அசிங்கமான ஒரு காரியம் நான் உங்களுக்கு நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறேன். இந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் இது பண்ணுறேன். பாருங்கள், இதே வேசார்பாடி பகுதியில் கன்னிகாபுரத்தில் தாஸ் நகரத்தை தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். எங்கள் அண்ணனுக்கு திருமண காரியம் நடந்துச்சு. அந்த திருமண காரியத்தில் நான் தான் முதல்ல தோழி மாப்பிள்ளையாக நிற்கணும். நான் எங்கே இந்த தோழி மாப்பிள்ளை கொண்டு வர்றதுக்கு மாப்பிள்ளையை கொண்டு வந்து நிற்கிறாங்க. இந்த மாப்பிள்ளை கொண்டு வருகிற வாசப்படி, இந்த கல்யாண வாசப்படியில் பார்த்தீங்கன்னா அதை நான் சொல்கிறது கூட எனக்கு இன்றைக்கி கூசுது. எனக்கு அந்த வாந்திலையும் எச்சிலையும் உருண்டு கிடக்கிறேன். யாருக்கு? தோழி மாப்பிள்ளையாக இருக்க வேண்டியவன். எங்கள் அண்ணனும் தம்பி என்ன பண்ணானுங்க, அதாவது பெரியம்மா பிள்ளையும் பெரியப்பா பிள்ளைங்களும் அந்த எச்சில் இருக்கிற தூக்கி என்னை திம்பிட்டு ஒரு தண்ணியில் போட்டு போயிட்டானுங்க. இவன் நம்ம பேரையே கெடுக்கிறானே, நம்மளை அசிங்கப்படுத்தி கொண்டு இருக்கிறானே, நம்மளை இவனால இவங்களுக்கு நம்ம பெரியப்பா புள்ளன்னு சொல்கிறதுக்கு கூட நம்மளுக்கு அருகது இல்லையே அப்படின்னு எனக்கு கேவலமாக பார்த்தவங்க மத்தியில், இதே வேசார்பாடி பகுதியில் இன்றைக்கி என்னை பார்த்தா கையெடுத்து கும்பிட்டு என் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறாங்க. உங்களையும் அப்பேற்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தா அந்த இயேசுவை நம்புங்க. அவர் வானத்திற்கும் பூமிக்கும் சர்வலோகத்திற்கும் அவர் ஒருவர் தான் தேவனாக இருக்கிறாரு. அவரை தவிர இந்த பூமியில் வேறொரு தெய்வங்கள் இல்லை. நான் அந்த இயேசுவை தான் உங்களுக்கு சாட்சியாக சொல்ல வந்திருக்கிறோம். நாங்கள் பெற்ற சமாதானத்தை என் குடும்பமாக இன்றைக்கு பெற்றுக்கொண்டு என் மனைவி ஒரு குறி சொல்கிறவளா, இந்துக்குள்ள வைராக்கியமாக இருந்தவ இன்றைக்கி கிறிஸ்து இயேசுக்குள்ள வைராக்கியமாக அவரை பறைசாற்றி கொண்டிருக்கிறார். அவரை போல நீங்கள் தேடுகிற சமாதானத்தையும் உங்களுக்கு அவர் தருகிறார். இது கிறிஸ்துவின் மனம் திரும்புதல் தண்டி மத மாற்றம் அல்ல. இந்த இயேசுவை நம்பி வாங்க, அவர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். அவரை தவிர யாருமே சமாதானத்தை கொடுக்க முடியாது. என் குடும்பத்தில் என் மனைவி பற்றி நான் சொல்லிட்டு போகிறேன். என்னுடைய மனைவி வந்து பிரெஸ்கில்லா. எனக்கு அருமையான ஒரு நல்ல மனைவி, எனக்கு நல்ல துணைவியாக கிடச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் அறியாத காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கை காட்டிலும், எனக்கு ஆண்டவரை அவங்க குறி சொல்லுகளாக இருந்த காலத்தில் காட்டிலும், இன்றைக்கி ஆண்டவரை ஏற்றுக்கிட்ட பிறகு அநேக கிராமங்கள்லேயும் சரி, பட்டணங்கள்லேயும் சரி, பழகிற இடத்துலையும் கம்பெனிகள்லேயும் ஆண்டவருடைய சாட்சி சொல்லி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். எனக்கு எப்போல்லாம் ஒரு சோர்ந்து போகிறனோ அந்த நேரத்தெல்லாம் எனக்கு என் மனைவி எனக்கு அந்த விசுவாச வார்த்தைகளை தான் எனக்கு அறிக்கை பண்ணி என்னை தூக்கி விட்றவங்களா இருக்கிறாங்க. அடுத்தபடி பார்த்திங்கன்னா என்னுடைய மகள் இருக்கிறா, 10வது படித்து கொண்டு இருக்கிறா. இன்றைக்கி அவளை எங்கேயுமே நான் போகிற ஊழியத்துக்கெல்லாமே அவளை எட்டுன்னு போவேன். நல்லா பாடக்கூடிய தாளந்து கர்த்தர் அவளுக்கு கொடுத்துருக்கிறாரு. அதே போல் நல்லா படிக்கக்கூடிய தாளந்தும் அவருக்கு கொடுத்துருக்கிறாப்புல. நல்லா படிக்கிறா. இன்றைக்கி என்ன பண்ணால் பைபிள் வந்து அவளை போல் படிக்க முடியாது. இன்றைக்கி ஊழியக்காரங்க கேட்குறதுக்கு முன்னாடியே பைபிளை எடுத்து நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய கர்த்தர் கிருபையை கொடுத்துருக்கிறாரு. என் மக பேர் எப்சிபா, அவள் 10வது படித்து கொண்டு இருக்கிறா. எனக்கும் அவளும் என்னுடைய ஊழியத்தில் எனக்கு உறுதுணையாக இருக்கிறா. எப்படின்னா எனக்கு வந்து பாடக்கூடிய தாளந்து அவளுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. ஊழியத்தில் அவளையும் எடுத்து இன்றைக்கி பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாப்புல கர்த்தர். பைபிள்லேயும் நல்லா ஒரு தெளிவாக பைபிள் படிக்கக்கூடிய, எல்லா இடத்துலையும் போனாலும் அவளை தான் முதல்ல பைபிள் படிக்க வைப்பாங்க. ஏன்னா பைபிள் படிக்கிறதுல அவளை தெளிவாக படிப்பாள். ஏன் இதை படிக்கிறான்ற காரணம் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்க 4 மணிக்கு அவங்கள எழுப்பிடுவேன். காலையில் 4 மணிக்கெலாம் எழுப்பி முதல் காரியமே முகங்கழுவிட்டு வந்து ப்ரேயர் பண்ண வச்சுருவேன். பைபிள் படித்தா தான் அவங்களுக்கு அந்த ஆகாரத்தை நான் கொடுக்குறவனாக இருக்கிறேன். அந்த 4 மணின்றது இன்றைக்கி வந்து 3 மணிக்கெலாம் எழுந்துக்கிறாங்க பிள்ளைங்க. அவங்க நல்லா அந்த பைபிள் படிக்கிறதா படித்து அந்த வசனத்தை வந்து என்கிட்ட சொல்லணும்.
அதுதான் அவங்களுக்கு நான் கொடுக்குற முதல் ஆகாரம். அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கிற சாப்பாடு சாப்பிட்டு அவங்க ஸ்கூலுக்கு போய்டுவோம். நல்லா படிக்கக்கூடியவன். ஸ்கூல் படிக்கிற இடத்துலையும் கடவுளுடைய கிருபை, கர்த்தருடைய கிருபையில் அவங்களுக்கு வந்து நல்ல தயை கிடச்சிருக்குது. இப்போ கூட அவளுக்கு நான் ஃபீஸ் பணம் கட்ட முடியாமல் ரொம்ப நெருக்கப்பட்டிருந்தேன். ஊழியக்காரன் மூலியமாக அவளுக்கு ஃபீஸ் கட்டுவதற்கும் கர்த்தர் உதவி செய்திருக்கிறாரு. அடுத்தபடி பார்த்திங்கன்னா என்னுடைய மகன் ரோகேஷ் இருக்கிறான். அவன் 8வது படித்து கொண்டு இருக்கிறான். இன்றைக்கி அவனுடைய சாட்சி தான் மிகப்பெரிய ஒரு சாட்சி. பாண்டிச்சேரி GH ஹாஸ்பிட்டலில் அவன் பிறந்த பொழுது என்ன பண்ணாங்க, அவன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பேக்கில் போட்டு கொடுத்துட்டாங்க. கைப்பையில் போட்டு எங்கள் மாமியார்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. இந்த பிள்ளை செத்து போச்சு, நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு புடைச்சிருங்க அப்படின்ட்டு கையில் பையில் போட்டு கொடுத்துட்டாங்க. எங்கள் மாமியாருக்கு அந்த விசுவாசம்லாம் கிடையாது. என்ன பண்ணாங்க, சரி போகிற வழியில் ஒரு சர்ச்சு இருக்குது, இந்த சர்ச்சில் வச்சு அந்த ஊழியக்காரர்கிட்ட கொடுத்து ஜெபம் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் புதைக்கிறதுக்கு அப்படின்ட்டு என் பிள்ளைய ரோகேஷை வந்து கொடுத்து அனுப்புகிறாங்க. நான் இங்கே சென்னையில் ஊழியம் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு தெரியாது, நடந்த சம்பவம் எனக்கு தெரியாது. எப்படியாவது மறைக்கணும்னு நினைக்கிறாங்க. எப்போ பார்த்தா என் பிள்ளைய வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ரோகேஷ் எடுத்துகிட்டு போயிட்டு பேக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஆலயத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் மாமியார் அந்த பேக்கை வச்ச உடனே ஊழியக்காரர்கிட்ட சொல்கிறாங்க, என்னுடைய பேரை அந்த மாதிரி மறிச்சிட்டான், நீங்கள் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கள், நாங்கள் வந்து புதைக்கிறதுலாம் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு அந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறாராம். ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஏதோ பேக்கில் வந்து ஒரு அந்த பைக்குள்ளே ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிச்சிது. குழந்தை சத்தம் அழுறா போல். என்னடா இது ஆச்சரியமாக இருக்குது அப்படின்ட்டு அந்த குழந்தை பேக்கை திறந்து பார்த்துருக்காங்க. குழந்தை அழுதுகிட்டே கடவுளுடைய கிருபையில் மகனும் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறான். அவனுக்கு பார்த்திங்கன்னா வந்து குறை வயசில் தான் பிறந்தான் அவன். ஆனாலும் இன்றைக்கி ரோகேஷ் வந்து சர்ச்சில் பேண்ட் வாசிக்கிறது அவனை போல் டேலண்ட் யாருமே கிடையாது. இன்றைக்கி ஊழியத்தில் அவன் தான் இன்றைக்கி எங்கள் சபையில் நான் போகிற சபையில் அவன் தான் மெயினாக நிற்பான். பாய் போடுறதுலேருந்து சபையில் தண்ணி எடுத்து வைக்கிறதுலேருந்து ஊழியக்காருக்கு உறுதுணையாக இந்த மாதிரி எங்கள் குடும்பத்தில் என் பிள்ளைகளும் என் மனைவியும் என் மனைவி பிரிஸ்கில்லாவும் என் மக எப்சிபாவும் என் மக ரோகேஷும் இன்றைக்கி கடவுளுக்குள்ள அன்பாக அவருடைய ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். இதுதான் எங்களுடைய குடும்பத்தில் நடந்த சாட்சிகள். இதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலையும் அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். இவரை நம்புகிறவங்க ஒருபோது யாரும் கெட்டு போனதே கிடையாது. குடிகாரனாக இருந்தேன், கஞ்சா அடித்தேன், போதை வஸ்துக்களுக்கு அடிமைப்பட்டேன், பெண்கள் வழியில் போனேன், பலதரப்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்த என்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீட்டது உண்மை என்றால் உங்களையும் மீட்க அவர் வல்லவராக இருக்கிறாரு. இது மதமல்ல, மார்க்கமாக இருக்கிறது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேர்களும் பாக்கியவான்களாக இருக்கிறாங்க. இந்த சாட்சி சிறு சாட்சி தான். எனக்கு இன்னும் அநேகமான காரியங்கள் இருக்கிறது. இதை கேட்டு இருக்கிற என்னுடைய அருமையான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கே ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த சாட்சி மூலிமா பலதரப்பட்டவர்கள் விடுதலை ஆகுவாங்க, நீங்களும் விடுதலை அடைவீங்க. இயேசு கிறிஸ்து சொந்தத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த சாட்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது ரிச்சி சேரிட்டி ட்ரஸ்ட் மூலமாக ஒரு கிராமத்தையே தத்தெடுத்து அந்த கிராமத்தில் வசிக்கும் கைவிடப்பட்ட திக்கற்ற முதியோர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு ஜாதி மதம் என்று பாராமல் தினமும் உணவளித்து வருகிறோம். எனக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கா ஆளே இல்லை, வீட்டில் சாப்பிடுன்னு சொல்கிறவங்களே இல்லை. அந்த மாதிரி வர வாங்கிட்டேன். இப்படி ரொம்ப வேதனையாக இருந்தேன். நான் நம்மளுக்கு சாகிற நேரத்தில் இன்னும் சுயநாள் கேட்டுச்சுன்னு வேதனையாக இருந்தேன். அப்போது ஏசப்பா சாப்பாடு போய் சாப்பிட்லாம் என்கிட்ட சந்தோஷமாக வந்தேன். வந்து சாப்பிட்டுங்கிறேன். சாப்பாடு போடுறவங்களுக்கெல்லாம் நன்றி ஏசப்பா, நல்லா வாங்கினவங்க நல்லா இருக்கணும், எங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்க, நாங்கள் பசியில்லாத சாப்பிட்றோம், அவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருந்தால் எங்களுக்கு ஒன்றும் கொஞ்சம் சாப்பாடு சாகிற வழியில் கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க. எனக்கு யாரும் கிடையாது, பிள்ளை இல்லை, பொண்ணு இல்லை, யாரும் இல்லை. சாப்பாடு பாரு ஐயாவா, நல்லா ஊடு குடும்பம் நல்லா ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரை. ஏச நாமத்தில் மகிமுண்டாட்டு நான் ஒரு அண்ணாச்சி சுவாமி நான் வர்றேன். இந்த காலை கொஞ்சம் முடியல, ஏந்துக்க முடியல, என் உடம்பு ஆரோக்கியத்தை கொடுக்குங்க. சாப்பாடு வந்து சாப்பிட்டு பாரு, உடம்பு ஆரோக்கியமாகுது. ஏசப்பா, எனக்கு தான் துணை, எனக்கு யாரும் கிடையாது. இந்த சாப்பாட்டில் தான் நான் வாழ்ந்து சாப்பிட்டு போய் பார்த்துக்கிறேன். அதனால் ஏசப்பா உனக்கு நன்றி, கொடியான கொடி நன்றி ஏசப்பா. அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று. நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்றும் வேதம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்லைங்க, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்றும் வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்களும் இது போன்ற அநேக கிராமங்களில் ஒருவேளை உணவு கூட இல்லாமல் முதியோர்கள் கஷ்டப்பட்டு வருகிறார்கள். இந்த
கைவிடப்பட்ட முதியோர்களுக்கு உணவளிக்க விருப்பமுள்ளவர்கள் இந்த மகத்தான ஊழியத்தில் இணைந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.